அவ்வளோதான். அவரை பலிபீடத்துக்கு அழைப்பார். இங்கே கட்டளையே இவ்வளோதான், ஈசாயை பலிபீடத்துக்கு அழைப்பாங்க. அடுத்த காரியம், இந்த பாயிண்ட் வேகமாக வாசிட்டு இதுதான் பாயிண்ட், செய்திக்கு ஒரு பாயிண்ட் தான். பலிபீடத்தை அழைப்பாங்க, அப்போதுதான் நான் செய்ய வேண்டிய உனக்கு அது. இப்போ ஏன் இந்த பெண்டிங்கு? அவர் என்னன்னா, அவர் பெரிய சோதனை இருக்கார். சவுல் இப்படி பண்ணிட்டாரு, சோதனை இருக்கார். அது முக்கியம் இல்லையா? எனக்கு கீழ்படுத்திருக்காதான் முக்கியம். சவுல் கீழ்படியாமல் தான் அவன் பாவத்தை நினைச்சுட்டான், உள்ள போயிட்டான். அவனுக்காக நீ அந்த பாவிக்காக நீ ஏன் சோதனை இருக்க? முதல்ல நீ கீழ்படிமா எனக்கு அப்படின்ற. அவன் கீழ்படியாமத்தவா அவன் பாரத்தை சுமந்து கொண்டான். அது உனக்கே பாரமா இருப்பானே, நீ முதல்ல எனக்கு கீழ்படி, நான் செய்ய வேண்டிய உனக்கு அறிவிப்பேன். நான் அவன் அப்பதான் அவனுக்கு வெளிப்படுத்துறேன். இங்க வசனம் என்ன சொல்ல தெரியுமா? ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டிய நான் உனக்கு அறிவிப்பேன். இது பக்குனம். ஆண்டவரே எதுக்கு சொல்றீங்க, என்ன தெரிஞ்சு நாங்கள் உஷாரா போவோம்ல அப்படின்றார். அப்படி கேள்வி கேட்டாரா? இல்லை. அடுத்து வாசிங்க. நான் உனக்கு சொல்லுறதை நான் சொல்றேன், எனக்காக செய் அபிஷேகம் பண்ணுவாங்க. அடுத்தபடியே அடுத்து பாருங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து. என்ன அருமையா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நமக்கு சாட்சி உண்டா? கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து. அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கும் சாமுவேல் கூட உறவு. கொஞ்சம் கூட பிசுகள் உள்ள கேள்வி கேட்கல. ஈசாய் வருவானா, என்ன கேள்வி கேட்க போனதில்லை. கர்த்தர் போக சொல்றாரு, முருமுறுக்கலையா போனா போயிடும். கர்த்தர் சொல்லபடியே சாமுவேல் செய்து அங்கே போனான். ஈசாய் வர வைத்தான். என்ன